ஹாய் மக்களே. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னோட பொண்ணுக்கு சாமை தோசை அண்ட் டொமேட்டோ சட்னி கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட். இது ஹஸ்பண்ட்க்கு சேம் பிரேக்ஃபாஸ்ட். கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவு முளைக்கட்டின வெந்தயம். இதில் ரொம்பவே ஹை ஃபைபர் இருக்குங்க. அதனால் இது டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடையும் மத்தியானம் லஞ்சோடவும் ஒரு சின்ன ஸ்பூன் சாப்பிட்றதுல தப்பே இல்லை. இன்ஃபேக்ட் அது சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட சமையலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது. அப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எங்கிட்ட இந்த டெம்பே இருந்தது. டெம்பேன்றது ஒரு நியூலி இன்ட்ரடியூஸ்டு ப்ராடக்ட்டுங்க மார்க்கெட்டில். சோயாபீன்ஸை ஃபெர்மெண்ட் பண்ணி அதை ஒரு கேக் மாதிரி பண்ணி அதை இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி மசாலாலாம் சேர்த்து இப்போ புதுசாக வந்திருக்கு மார்க்கெட்டில். நீங்கள் யூஸ் பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. பிக் பாஸ்கெட்டில் இது கிடைக்கிது. ஒரு சின்ன பராட்டா மாதிரி பண்ணலாம், வெஜிடபிள் ஸ்டஃப்டு பராட்டா அப்படின்னு சொல்லிட்டு. காய், வெங்காயம், கொத்தமல்லி, கேரட், உருளைக்கிழங்கு வேக வச்சது, அப்புறம் இந்த டெம்பே இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு அஃப்கோர்ஸ் இதை வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு பராட்டா மாதிரி செய்யலான்னு ஒரு பிளான் பொண்ணுக்கு. ஆலு பராட்டான்னு சொல்ல முடியாது, மிக்ஸ்டு வெஜிடபிள் ஆலு பராட்டா சொல்லலாம். ப்ளஸ் ப்ரோட்டீன் ரிச். ஏன்னா இதில் டெம்பே கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால, பொண்ணுன்றதுனால நிறைய பட்டர் போட்டு பராட்டா பண்ணியிருக்கேன். அவளுக்கு பராட்டாவை பொறுத்த வரைக்கும் வெறும் சாஸ் இருந்தால் சாப்பிட்ருவா. ஸோ 2 பராட்டாவும் சாஸும் கொடுத்து விட்டுருக்கேன் அவளோட லஞ்ச் பாக்ஸ்க்கு. இதுதான் இன்றைக்கி என்னோடய பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட லஞ்ச் ஒயிட் ரைஸ் வித் இந்த டெம்பே. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்ஃபேக்ட் அடிக்கடி இது இப்போ வாங்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது, லோ ஃபேட், இன்ஃபேக்ட் நோ ஃபேட், ஹை ஃபைபர். அஃப்கோர்ஸ் டெம்பை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், கொஞ்சமாக ஒயிட் ரைஸ். ஏன்னா இன்றைக்கி நிறைய ப்ரோட்டீன் இருக்க போகிறதுனால ஃபுல்லாக இந்த டெம்பேயில் ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் தால் தான் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மகானிக்கிழங்கு ஊறுகாய். மகானிக்கிழங்குன்றது ஒரு ரூட்டுங்க. அது ரொம்பவே மெடிசினல் வேல்யூ உள்ள ரூட்டு. இது மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் கிடைக்கும். நான் இந்த வாட்டி சென்னை போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட டீட்டெயில் வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது பாருங்கள். இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச்.